2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சூப்பர் எயிட்ஸ்க்கு டீம்ஸாக குவாலிஃபை ஆயிட்டாங்க. நிறைய சர்ப்ரைஸான டீம்ஸ் வந்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண டீம்லாம் வெளில போயிட்டாங்க. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து குரூப் ஏல வந்து இந்தியா பாகிஸ்தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து ஒரு பெட்டரான டஃப் கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்களோட இன்னும் பெட்டர் அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர் வேர்ல்ட் கப்ஸில். ப்ளஸ் வந்து குரூப் பியில் தான் வந்து பெரிய சம்பவம் நடந்து போயிடுச்சு. ராஜனை ரூட் எடுத்துட்டாங்க. செட்டிங் பண்ணி நொட்டிக்கிட்டு போயிடுச்சு தம்பின்ற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து ஆக்டிங்கை போட்டாங்க பாகிஸ்தான் சீரீஸ்லன்னு நினச்சா ஒரிஜினலாகவே அவங்க டீம் வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. ஜிம்பாவே பெட்டரான கிரிக்கெட், ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சு பெட்டரான ஒரு கிரிக்கெட் ஆடி செமையாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. அடுத்து குரூப் சியில் வந்து ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து வந்திருக்காங்க. குரூப் டியில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு. அவங்க அசோசியேட் நேஷன்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து 2023 வேர்ல்ட் கப்ல அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க இன்னும் பெட்டரா இங்க இன்னும் காமிச்சிருக்கணும். ஓவர் த இயர்ஸ் இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு வந்து இன்னும் திருப்பி வந்து அவங்க வந்து சூப்பர் 8 குவாலிஃபை ஆகாம போறது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டும் வந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ராஜன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆஸ்திரேலியா ஏன் என்ன ஆச்சு? ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் இப்படி வெளில போனாங்க? ஆஸ்திரேலியா வந்து நீ வந்து சர்ப்ரைசிங்கான டீம் தான் உள்ள வந்திருக்குன்னு சொல்லுவ. ஆனா வந்து ஆ. ஆஸ்திரேலியா வெளிய போனது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கும் இல்ல. ஏன்னா சூப்பர் 8ல வெளில போனவனும் ஒரு ஸ்டெப் முன்னாடியே வெளில போயிட்டானும். அப்சல்யூட்டா நம்ம சொல்ல போனா ஜிம்பாப்வே வந்து சரியான பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எந்த பிட்ச்ல எப்படி விளையாடணும்ன்றத. ஆமா, அவங்களுக்கு ஸ்ரீலங்காவோட விக்கெட்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆச்சு. கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா விளையாண்டானும். அதுவும் இல்லாம ஸ்பின்னர் ஒரு பெட்டரான ஸ்பின்னரே இல்ல. அவன் வந்து மேக்ஸ்வெல நம்பி தான் மேக்ஸ்வெல் எடுத்துருந்தாங்க திருப்பி வேர்ல்ட் கப்புக்கு. மெயின் திங் என்னன்னா வேர்ல்ட் கப் கடைசி ஆஸ்திரேலியா ஜெர்சின்னு நினைச்சுக்கலாமா? அவ்வளவுதானே. அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியன்ஸ வந்து நீ வந்து இப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு பிளேயர் மேல ட்ரஸ்ட் பண்றானுன்னா, அடுத்து அடிக்கிறானோ இல்லையோ, இந்தியா மாரி சஞ்சு சாம்சன தூக்குற மாரி நல்லா விளையாடுறானோ, நல்லா விளையாடலையோ, இவன் மேட்ச்ல அவங்க ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தா அவங்க ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் மாதிரியே தெரியல. சும்மா எல்லாம் வந்துட்டு சேவியர் பாட்லெட் அவங்கலாம் வந்து அவ்வளவோ ஆஸ்திரேலியன் குவாலிட்டிக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு இல்ல. பிளஸ் வந்து அவங்களோட பிட்ச் சூட் ஆகல. ப்ரிப்பரேஷனே எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க. சிம்பிள் திங் ஒண்ணே ஒண்ணு தான். சாம்பாவ சுத்தி அவங்களோட பவுலிங் யூனிட் இருந்துச்சு. சாம்பா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா. அதுவும் இல்லாம மிச்சல் மார்ஷ்க்கு வந்து ஒரு குரூஷியல் டைம்ல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ம். இது என்னன்னா, மிச்சல் மார்ஷ் போன உடனே ஸ்டீவன் ஸ்மித்த கொண்டு வந்தானுன்னா, இது மாரி ஏசியன் கண்ட்ரீஸ் பெட்டரா ஆடிட்டு இல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரே ஆளே ஸ்டீவன் ஸ்மித்து. அவனுக்கு எப்படி பிட்ச் ரியாக்ட் ஆகுங்கிறதுலேருந்து எல்லாமே அவனுக்கு தெரியும். பக்காவா பிளான் பண்ணி நான் என்ன ஃபீல் பண்ணா மோஸ்ட் இந்தியாவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்தியன் பிக்சர்ஸ்ல ஆட தான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் செட்டப்போட அடி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீலங்கால மாட்டிக்கிட்டாங்க அவங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால ஸ்பின் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பிளஸ் ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் ஸ்லோ பிச்சர்ஸ் அவங்க அந்த 160 170 வந்து அதுக்கான பேட்டிங் லைன் அப் அவங்கள்ட்ட இல்ல. அது அந்த அந்த ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அவங்க எடுத்த உடனே அந்த பவர் பிளேல சுத்த போய் நிறைய மேட்ச் அவுட் ஆனாங்க. சீரியஸ் மேட்ச்ல பார்த்தாலும் கூட பவர் பிளே நல்ல கேபிட்டலைஸ் பண்ணி மிடில் உள்ள சல்லுன்னு அப்படியே 8 விக்கெட் விட்டாங்க திருப்பி. அவங்க பேட்டிங் லைன் மோஸ்ட் பிளாட் ட்ராக்ஸ்ல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீலங்கால பண்ண முடியல அவங்களால. ஆமா. ஸ்மித்னால தான் காலி. ஸ்மித் வந்திருந்தானா ஆஸ்திரேலியா உள்ள. அவங்க இன்னும் ஸ்மித் அனௌன்ஸ்மெண்ட்டே அவங்க எப்ப லேட்டா தான் பண்ணாங்க. அவங்க ஹேசில்வுட் நாங்க வருவாருன்னு புலி வருதுன்னு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் ரீப்ளேஸ்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாம போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து ஸ்மித் அனௌன்ஸ் பண்ணி ஸ்மித்தையும் ஆட வைக்கல. நான் லாஸ்ட் மேட்சாவது ஆட வைப்பாங்கன்னு பார்த்தேன் ஒமானோட. அதுலயும் ஆட வைக்கலாம். அது இல்லாம அவ்வளவுதான் ஆஸ்திரேலியன் டீம் முடிஞ்சிருச்சு கதம். திருப்பியும் ஸ்டார்க்கும் ஆசிலோடும் இருக்கிற வரைக்கும் தான் ஒயிட் பால் தான். அவன 2 பேரும் போயிட்டா ஃபியூச்சர்ல பிளேயர்ஸும் இல்ல. ஏன் பவுலர்ஸ் தான் ஆள் இல்லன்னு கேட்டனா, பேட்டிங்க்கே ஆள் இல்ல அவனுக்கு. அதுதான். ஓடியே பார்த்தனா அவங்க T20ல வந்து பெருசா டாமினேட் பண்ண மாதிரி ஃபீலே இல்ல. வேர்ல்ட் கப்ஸ்லயோ இல்ல எதுல பார்த்தாலுமே வந்து T20ல வந்து பெரிய டாமினேட் அவங்க வந்து ஓடிஐல வந்து ஒரு செம்ம டீம். ஓடிஐ டெஸ்ட் கிரிக்கெட்ல செம்ம டீம். இத நம்ம எங்க பேசலாம்னா, பிக் பேஷ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கயேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியாவோட வேற எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்களோ, அவனு தான் அதிகமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பிகாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆஸ்திரேலியா உள்ள வந்த மாரி இருக்கு இன்னும். ஆமா. ஓவர் கான்ஃபிடென்ட். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஸ்ரீலங்கால சும்மா இந்த ஜிம்பாப்வே இவங்க எல்லாம் அடிச்சிட்டு 2 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடலாம். இந்தியால போய் இந்தியால போயிட்டு நம்ம இந்தியன் பிச்சர்ஸ்க்கு பெட்டரான ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. அடிச்சலாம் நினைச்சிருப்பாங்க. இந்தியா பேட்டிங் பவரை வச்சு உள்ள இறங்கலான்னு பார்த்தானும், ஸ்ரீலங்காவே முடிச்சு வெளில போங்கடான்னு அனுப்பிச்சு விட்டான். ஜிம்பாப்வே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதுவும் ஜிம்பாப்வேல முக்கியமான யார் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பெனட் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா ரியான் பர்ல் சூப்பரா வரான். ஒன் டவுன் இறங்குறான். ஹிட்டிங் வேணும்னா ஹிட்டிங்கும் பண்றான். ஸ்டெடியா கொண்டு போடனாலும் ஸ்டெடியா கொண்டும் போடலாம். பவுலிங் போடுன்னா அது 2 ஓவர் போட்டு விக்கெட்டும் எடுக்கிறான். எப்பப்பனா பவுலிங் வேணுமோ அப்பயும் கொடுக்குறானோ. இங்க ஒன் டவுனும் இறக்கி விடுறானோ, மிடில் ஆர்டரும் இறக்கி விடுறானோ, ஹிட்டும் பண்றான், ப்ளே பண்ணியும் ஆடுறான். ஜிம்பாப்வே டீமை வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போனதே அவன் தான். அந்த 2021 வந்து அந்த ஷூ இஷ்யூ ஆனிச்சுல. ஆமா ஆமா. மேட்ச் முடிஞ்சும் ஷூ வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான்னு சொன்னாங்க.
அப்பயிலேருந்து ஆரம்பிச்சது தான் ஜிம்பாப்வே. பக்காவா ப்ராப்பரா கொண்டு போய் பிளானிங்க போட்டு, அதுவும் இல்லாம பவுலர்ஸ் பார்த்தேன்னா, அ முசராம்பனி சூப்பரா பக்காவா ரிசர்வ் பண்ணி ஆல்ரெடி எல்லாரும் கேட்டுருக்காங்க. ஆர்சிபில இருந்தவர் வேற அப்படின்னு அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அதே மாரி அந்த நுகர்வா சம்திங் ஒருத்தன் இருப்பான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விளையாண்டான். ம். அதுக்கப்புறம் விளையாடல. அவனும் பக்காவான அவங்க இருக்கிற ஹைட்டுக்கு, பவுன்ஸ்க்கு, அந்த பிட்ச்சுக்கு பக்காவா செட் ஆச்சு. பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணானும். ப்ராப்பரா முடிச்சுட்டு போயிட்டானும். அதே மாரி அதுல ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கான். மசடஸ் கான்னு நெனைக்கிறேன். ஆ அவனும் வெலிங்டன் மாஸ்டர்ஸ்க்கா அவனும் நல்லா அவனும் போட்டிருக்கான். சூப்பரா பவுலிங் பண்ணான். அடுத்து வந்து குரூப் டில வந்து இந்த மேட்ச பத்தி பேசுவோம். நம்ம ஆப்கானிஸ்தான் வெளிய போயிட்டாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 மேட்ச் எவர் டு பி பிளேய்டுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அத பத்தி அந்த மேட்ச பத்தி சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் வந்து உருப்படணும்னா ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணணும்னா, ரஷீத் கான் கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கி வெளில விட்டு எறியணும். கன்ஃபார்மா 100%டா. 100% கேப்டன்ஷிப் கேப்டன்சியே தெரியல சுத்தமா. கேப்டன்ஷிப்பும் தெரியல, ஃபீல்டிங் செட்டப்பும் தெரியல. நேத்து ஓமனோட மேட்ச் நடக்குது. ம். ரஷீத் கான் வந்து பவுலிங் போடுறான். வெறும் அவனோட பவுலிங்க மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டா வச்சு போடுறான். அது எங்க ஸ்டெம்ப் டூ ஸ்டெம்ப் எல்பிடபிள்யூ போல்டு. இதுக்கு மட்டும் தான் பால் போடுறானே தவிர, ஆமா. ஃபீல்ட் செட்டப்க்கு ஏத்த மாரி ஒரு பாலும் போடல. அவன் அவனோட பவுலிங்கோட எஃபெக்டிவ்னஸ் வீக் ஆன மாரி ஃபீல் ஆகுது. கடைசி 2, 3 இயர்ஸா பார்த்தா அந்த 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 பிரைம் ரஷீத் கான் அந்த மேஜிக் இல்ல சுத்தமா. அதான் அவன கேப்டன்ஷிப்லேருந்து வெளில விட்டு எறிஞ்சுட்டு, வேற எவனாச்சும் ஒரு யங்ஸ்டர் இப்ப இப்ராஹிம் சிங்கிட்டனோ, இல்ல வந்து குப்ரஸோ, அ குர்பாஸ் யாரையோ போடலாம். அப்பாஸோ யாராச்சும் குடுத்தா கூட ப்ராப்ளம் இல்ல. ஆனா ராசித் கான ஃபர்ஸ்ட்டு தயவு செஞ்சு என்னடா சூப்பர் ஓவர்ல போயிட்டு நபிய எதுக்கு இறக்கி விட்டாங்க செகண்ட் சூப்பர் ஓவர்ல. அது குர்பாஸ் வந்து அந்த மேட்ச் ஃபுல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஓவர்ல வந்து இவன் ஒமர் சாய் அடிச்சிருந்தான். அவன இறக்காம நபிய இறக்கி நபி 2 பால் வேஸ்ட் பண்ணி, ஐயோ! பவுலிங் நீ சொல்லு ஒரு இப்ப நீ சூப்பர் உன் டீம்லயே பிரைமரி பவுலர் யாரு? நீ போட்டிருக்க சூப்பர் ஓவர் அட்லீஸ்ட். ஆ அதுதான் சொல்றேன். அவன் வந்து கேப்டன்ஷிப்பா இருந்ததுனால, ஆமா. சுத்தமா அவன் டீமையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அழகா சூப்பர் 8 இன்வெர்ட் லெஃப்ட் வந்து ரைட் ஆமா, அழகா உள்ள போற டீம் அது. சூப்பரா அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நூர் அகமத கொண்டு வராதது. ஆமா. ஃபர்ஸ்ட் அவனோட நேத்தி கூட கான்ஃபிடன்ட் ஆடல நூர் அகமது. நேத்தி கூட ஆடல. ஒமான் கூட கூட ஆடல. அதான் கான்ஃபிடென்ட்ட வந்து பிரேக் பண்ணதே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவன் கான்ஃபிடென்ட் போயிருந்தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே அவன் டீம்ல இருந்தா பக்காவான டீமு. ம். சூப்பரா நியூசிலாண்ட அங்கேயே காலி பண்ணி விட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நியூசிலாண்ட காலி ஆமா. பண்ணி, ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஈஸியா நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா. 180 அடிச்சவனும் ஈஸியா முடிச்சு விட்டுருக்கலாம் நியூசிலாண்ட. ஆப்கானிஸ்தான் வந்து இன்னும் வந்து அவங்க பெட்டரா பண்ணணும்டா. அவங்க வந்து நல்ல டீம். அவங்க வந்து நெறைய அப்செட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய அதுவும் இல்லாம பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் எல்லா சப்கான்டினென்ட்டோட ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் தான் எல்லா இன்டர்நேஷனல் டீமோட விளையாடுறதுக்கான ஆ. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. ஆமா. நெறைய எக்ஸ்போஷர் கிடைச்சுச்சு. எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கான். அவ்ளோ பண்ணியிருக்கான். ம். அதுவும் இல்லாம பிசிசிஐ வேற நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. ஆனா ஆமா. லாஸ்ட்ல வந்து இப்படி வந்து மெயின் டிராபேக்ஸ் வந்து அவனோட கேப்டன்ஷிப் வந்து வொர்ஸ்ட்டா இருக்கு. கேப்டன்ஷிப்ப மட்டும் ஆமாடா. வெளில விட்டு எறிஞ்சுட்டு, வேற யாராவது ப்ராப்பரா கேப்டன்ஷிப் பண்ணணும். கேப்டன்ஷிப் லீடர்ஷிப் ரோல் குடுத்து, ரஷீத் கான் வந்து இன்னும் பெட்டரா போணும். பழைய ரஷீத் கான் இன்ஜூரிக்கு அப்புறம் பேக் இன்ஜூரிக்கு அப்புறம் ஒழுங்காவே அவர் போடல. அவன் அந்த பிரைம் இதுல வரல. அழகா ராஷித் கான் தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவன ஒரு 2, 3 சீரியஸ் டிராப் பண்ணிட்டு, நூர் அகமத வச்சே டீம கொண்டு போயி, ஆமா. ப்ராப்பரா கொண்டு போனா, ஈஸியா செட் பக்காவான டீம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னும் அடுத்த குரூப் வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த டீம்ல அதுல எந்த சர்ப்ரைஸுமே இல்ல. அத பத்தி என்ன நினைக்கிற? வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 4க்கு 4ம் ஜெயிச்சிருக்காங்க. 4க்கு 4 இங்கிலாந்து எப்படியோ தப்பிச்சு ஆமா, வின் பண்ணிட்டு உள்ள வந்துட்டானுங்க. இனிமேல் அவங்களுக்கு வர மேட்ச் எல்லாம் திருப்பியும் பார்த்தா, திருப்பியும் ஸ்ரீலங்கால தான். ஆமா. அவனுக்கு வர மேட்ச் எல்லாமே ஸ்ரீலங்கால தான் நடக்குது. அங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா, வேர்ல்டு கப் டைட்டில் டிசர்வ்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, நான் இங்கிலாந்து 3வதா வச்சிருந்தேன். ஏன்னா, பேட்டிங் ஸ்டெடி டீமு. இந்தியாக்கு அவங்க அடுத்து பேட்டிங் இப்ப வந்து கொஞ்சம் மாத்தி ஷஃபிள் பண்ணி குழப்பி வச்சிருக்காங்களே அப்ப வேற லைட்டா. பேட்டிங் ஸ்டெடி டீமு. சூப்பரா விளையாடலாம்னு நினைச்சேன். ஆனா, சுத்தமா ஸ்பின்னுன்னு சொன்னாலே நான் அவுட் ஆயிட்டு வெளில போயிருவேன்டா. ஆமா. அதுவும் வில் ஜாக்ஸ அட்லீஸ்ட் அவங்க டாப் ஆர்டர்ல யூஸ் பண்ணாம வில் ஜாக்ஸ வந்து பினிஷரா யூஸ் பண்ணி அவன் நல்லா தான் பண்ணான் பினிஷிங். பட் ஆனா நான் என்ன பிலீவ் பண்றேன் அவன் டாப் ஆர்டர்ல இன்னும் பெட்டரா ஆடுவான் அவன். என்னன்னா, அவனுல இருக்கிற அந்த 8 பேட்டிங்ல இருக்கிற அந்த 8 பேர்ல 5 பேரும் ஓப்பனர்ஸ் தான். ஆமா. யாரு பார்த்தன்னா, வில் ஜாக்ஸு, டாம் ஆ. பேண்டன், அதுக்கப்புறம் யாரு? இவன் பட்லரு, பட்லர், பெத்தல். பெத்தேலு, ஆமா. சால்ட் எல்லாருமே ஓப்பனிங் கன்டென்ட். சொல்ல போனா சாம் கரன் கூட ஓப்பனிங் ஆடுவான். அதுதான் அவன் எல்லாருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒண்ணும் தெரியல. அவன ஒண்ணுமே பண்ண முடியல. சும்மா இப்போ ஏதோ ஒரு விக்கெட் டாப் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல விளையாட 2 பேர் தான் ஸ்பின் நல்லா விளையாடணும். ஒண்ணு பட்லரு, இன்னொன்னு ப்ரூக்கு. 2 ஆமா. பேர சுத்தி அவனோட பேட்டிங் டீம் நல்லா சுத்தி விளையாண்டானும்னா பக்காவா இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சூப்பர் 8ல வந்து பக்காவா இங்கிலாந்து பிளானா போட்டு உள்ள வந்து மாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அவங்க பவுலிங் லைன் அப்லயும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவனுக்கு 150 போட தெரியும் தான். யாரும் இல்லன்னா சொல்லல. 145, 142, 150 எல்லா பாலும் போடுவான்.
ஆனா அவனுக்கு ஸ்லோவா 130, 125 போட்டாலே ஈஸியா அடிக்கலாம். ஓடி வந்து 154னா ஏன்னா ஒண்ணும் அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது. ஏன்னா திருப்பி திருப்பி அப்படியே தான் போடுவான். பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் தான் போடுவேன். வந்து அழகா ஃப்ளாட்ல போடுவேன். அதே மிஸ்டேக் தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போதும் பண்ணான். ம். மும்பை பிட்ச்ல ஓடி வந்து 150 போடுவான். பேட்ஸ்மேன் இப்படி சும்மா குமிஞ்சுக்கிட்டே நிப்பான். கீப்பர தாண்டி பின்னாடி போவும். அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்கான். அழகா ஸ்லோவா போட கத்துக்கிட்டே அவன டீம்ல ஒழுங்கா மண்டையில தட்டி உட்கார வச்சிருந்தா, பக்காவான டீம் தான் இன்னும் சொல்லப்போனா. பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா கொண்டு போலாம் டீம. அதுவும் இல்லாம இங்கிலாண்ட பத்தி இன்னொன்னு ஒருத்தவன பேசணும்னா சாம் காரன். பக்காவா ம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான். டெத் ஓவர்லயும் சாம் கரன் ஆமா. அப்பதான் அண்டர் ரேட்டட். இங்கிலாந்துக்கு அவன் பெட்டரா தான் பண்ணிருக்கான் எப்போதுமே. ஃபிரான்சைசி கிரிக்கெட்ல இன்னும் பண்ணி ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லலாம் இந்தியா ஐபிஎல்ல. பட் ஆனா இங்கிலாந்துக்கு எப்பவுமே பெட்டரா பண்ணிருக்கான். பெட்டரா இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். யுட்டிலிட்டி கிரிக்கெட்டர் நல்ல ஒரு பேட்டிங் உனக்கு வந்து நியூ பால்ல போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். சாம் கரன். சாம் கரன் எந்த குறையும் சொல்ல முடியாது. போடுறான். அதனால வந்து இங்கிலாந்துக்கு சாம் வந்து கரன கலாய்க்கிறாங்க எல்லாரும் வந்து சும்மா வேஸ்ட் அது இதுன்னு. பட் ஆனா என்ன பொறுத்தவரை சாம் கரன் வந்து ரீசென்ட் டைம்ல ரொம்ப இம்ப்ரூவ்டு பிளேயரா வந்திருக்கான். ஆமா இம்ப்ரூவ்டு பிளேயர். ஓகே. எப்ப அவன ஒன் டவுன் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர் இறக்கி விட்டதுலேருந்து, அந்த டீம அப்படியே மேட்ச கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து குரூப் ஏக்கு வருவோம். குரூப் ஏல வந்து இந்தியா, பாகிஸ்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. நான் மொத்த மேட்ச் நெதர்லாந்து ஜெயிச்சிருக்கணும் பாகிஸ்தானோட. மொத மேட்ச் அந்த ஜெயிச்சா ரூல்ஸ் அந்த மெக்ஸாட் மட்டும் அந்த கேட்ச புடிச்சிருந்தானா, ஆமா. ஈஸி அந்த வின். மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கல. நெதர்லாந்து தான் தோத்தாங்க அந்த மேட்ச். ஆமா. நெதர்லாந்து வாண்டடா போய் தோத்துட்டு வந்தானோ. ஆமா. அந்த கேட்ச புடிச்சா மேட்ச் அங்கேயே முடிஞ்சுச்சு. அடிக்கவே ஒரு ஆக்ஸலரேட்டே பண்ண முடியாம இருந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து திருப்பி ஜெயிச்சுட்டாங்க. அதுதான் என்னோட ஒரு இது. எனக்கு நான் என்ன பிரிஃபர் பண்றேன்னா, ஓகே இந்தியா, பாகிஸ்தான் அவனு தான் வருவான்னு நம்ம ஏற்கனவே டிசர்வ் பண்ணது தான். ஆமா. திருப்பி இந்த பாகிஸ்தான் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து செமிஃபைனல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ம். குவாலிஃபை ஆகி. ஏன்னா அவங்க ஆடுற பிட்சஸ் அவங்க இந்தியால வந்தாங்கன்னா முடிஞ்சிரும் அவங்களுக்கு. இந்தியால வந்தா அவங்க டீம் வேலைக்கே ஆவாது. அவங்க அவங்க வேலைக்கே ஆவாது. ஸ்ரீலங்கால பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாம பாகிஸ்தான் பண்ண வேண்டிய ஒரு சேஞ்ச் என்னன்னா, சகின் சாஃப்ரோடிய தூக்கி வெளில விட்டு எறிஞ்சிட்டு, அனுப்பிச்சுட்டாங்க நசீம் அது. ஷா நசீம் ஷாவோ இல்ல இன்னொன்னு ஒருத்தன் இருக்கான். அமி சம்திங் ஒருத்தன். அவன் 2 ஆ. நசீம் ஷாவே ஒரு பக்காவான அதுவும் இந்தியான்னு வந்துட்டுனா பயங்கரமா போடுவான் நசீம் ஷா. அவனனா எதுக்கு வெளில உட்கார வச்சிருக்கான்னு தெரியல. சல்மான் மிசார் அதானே சொல்ற? ஆமா. அவன தான் வந்து போற மேட்ச். அதான் சல்மான் மிசாரா, இன்னொன்னு வந்து நசீம் ஷா 2 பேரும் வெளில உட்கார்ந்திருக்கான். ம். அவன 2 பேர்ல எவன கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா சகின் சாஃப்ரோடி கடைசியா வந்து அந்த 2021ல எப்ப ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி அவுட் ஆனானோ, அதான் அவனோட கடைசி பிரைமான ஃபார்ம் மேட்ச். அதோட முடிஞ்சிருச்சு. பிக் பேஷ்னா போறான் 40, 50 ரன் அடி. போட்டாலே அடிக்கிறானோ, போட்டாலே அடிக்கிறானோடா. என்ன ஆச்சே தெரியல. அவங்க எங்க போட்டாலும் அடி விழுவுது. எவனா இருந்தாலும் அடிக்கிறானோ. அதுவும் இல்லாம இந்தியா வந்து ஸ்டில் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு வந்து வீக்குன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கானோ. இந்தியா வந்து அந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2021 முடிஞ்சதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆமா. ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் ஆரம்பிச்சதுலேருந்து சரி, இதுவரைக்கும் எவன் போட்டாலும் அடிப்பானோ லெஃப்ட் ஹேண்டர். ஆமா. கண்டுக்கவே மாட்றானோ. ஒரே ஒரு நம்ம டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் தான் இருக்காங்க. நீ வந்து திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சீமர் எடுத்து வந்து போட்டீன்னா பிரிச்சிருவாங்க. அன்னைக்கு இப்ப இந்தியா மேட்ச் கூடவே அவன் செகண்ட் ஒரு அவங்க திருப்பி ஸ்பின்னர் போட்டு தான் இன்னும் பெட்டரா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் பவர் பிளேல. வந்து குடுத்தான் பாரு மொத பாலே அடி. ஸ்டில் வந்து பாகிஸ்தான் பாபர் அசாம ட்ரஸ்ட் பண்ணி போறானோ. ஆமா. அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா அவங்க வந்து இந்த போன மேட்ச் பெட்டரா பண்ணாங்கடா. போன மேட்ச் என்ன பண்ணாங்க? பாபர் அசாம் இறக்கவே இல்ல ஆத்தியாலயும். பாபர் அசாம் பேட்டிங்கே இறக்கல ஓகே தான். ஆனா பட் ஓவர்ஸ் அப்புறம் பாபர் தேவையில்ல. இன்னும் அந்த சதாப் கான் மேல என்ன ட்ரஸ்ட் பண்றானோன்னு தெரியல. ஒரு நல்ல டீமோடையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஒரு நல்ல டீம் வந்தா பேட்டிங் 0 அவனுக்கு. அவன் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னராம்ல வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்தியாவோட விளையாண்டான். ஒரு ஓவர முடிச்சு வெளில உட்கார வச்சுட்டானோ அவன. ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல டீம்ல. அவங்க டீம்ல உஸ்மான் தாரிக் பெட்டரா போறான்டா. அது ஒண்ணு சொல்லியே ஆகணும். உஸ்மான் தாரிக் சூப்பரா போறான். நல்லா தான் போடுறான். அதெல்லாம் நம்ம எதுவும் அவன் என்னதான் கான்ட்ரோவர்சியா இருந்தாலும், ஆமா. அவன் வந்தா நல்லா நல்லா குறி பார்த்து எறியிற மாரி பக்காவா எங்க ஆமா, நோக்கம் அடி, அடி. அது நம்ம அத பத்தி நமக்கு பேச தேவையில்ல. அது நம்ம அவுட் ஆஃப் டாபிக். பட் ஆனா வந்து குறி பார்த்து அடிப்பாங்கல்ல. அந்த மாரி அடி அடின்னு அடிக்கிறான். போட்டுக்கிட்டு இருக்கான்.